ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்பெக்டிங் மாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரோலாக்டினை பற்றி பார்க்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமனோட உடம்புல அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு முக்கியமான ஹார்மோன் தான் இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன். இந்த வகையான ப்ரோலாக்டின் ஹார்மோன் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, நான் ப்ரெக்னென்ட் விமனோட உடம்புல நானோகிராம் பர் மில்லி லிட்டருக்கு 28க்கும் கீழே இருக்கணும். இதுவே பிரெக்னெண்டா இருக்கிற உமனோட உடம்புல நானோகிராம் பர் மில்லி லிட்டருக்கு 80க்கும் மேல இருக்கணும். அப்படி அதிகமா இருக்கும்போது தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது பிரெஸ்ட் ஃபீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ஆனா இதுவே கர்ப்பம் இல்லாத பெண்களுக்கு இந்த வகையான ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு வழிவகுக்கும். எனக்கு இந்த ப்ரோலாக்டின் அதிகமா இருக்கும்போது எந்த மாதிரியான சிம்டம்ஸை காட்டுச்சுன்னா, எனக்கு பீரியட்ஸ் ரொம்ப இர்ரெகுலராகவே இருந்துச்சு. அதையும் மீறி பீரியட்ஸ் ஆனால் கூட பிளட் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதே சமயம் ப்ரோலாக்டின் அதிகமாக இருக்கும்போது, அதாவது நான் ப்ரெக்னென்ட் விமனோட உடம்புல ப்ரோலாக்டின் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு நேச்சுரலாக கன்செப்ஷன் நடக்காது. ஓவலேஷன் கரெக்டான டைமில் நடக்காது. அப்படியே நடந்தாலுமே அந்த கருமுட்டை வந்துட்டு சரியான வளர்ச்சியை அடைஞ்சிருக்காது. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் நான் ப்ரெக்னென்ட் விமனோட உடம்புல இருக்கும்போது காமிக்கும். நான் இதை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட போனேன். அவங்க கிட்ட எனக்கு இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு திடீர்னு நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருக்குது, அது எல்லா டைமுமே இருக்காது. நான் குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பிசு பிசுனே இருந்துச்சு, ரொம்ப நாளாக அப்படியே இருந்துச்சு. ஆனால் நான் ஏதோ அது சோப்பாக இருக்கும் அந்த மாதிரி நான் நிறைய நினச்சிட்டு இருந்தேன். சரி, எதுக்கும் ஒரு தடவை டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டே வந்து ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொன்னாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு வந்துட்டு ப்ரோலாக்டின் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 84 இருந்துச்சு. இந்த 84ங்கிறது நானோகிராம் பர் மில்லி லிட்டருக்கு 84 இருந்துச்சு. இது ரொம்ப அதிகம் தான். ஏன்னா நான் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இல்லையா, ஸோ இது ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. என்ன டேப்லெட் கொடுத்தாங்கன்னா கேபர்கோலின் 5 mg அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுத்துட்டாங்க. இந்த வகையான டேப்லெட்டை வந்துட்டு நம்ம வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிட்டா போதும். இந்த தைராய்டுக்கு எடுக்கிறோம் இல்லையா, தைராய்டுக்கு மற்ற பிசிஓஎஸ் பிசிஓடிக்கு எடுக்கிற மாதிரி ரெகுலராக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வாரத்துக்கு 2 நாளைக்கு எடுத்தா போதும். எனக்கு எப்போ எடுக்க சொன்னாங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மிஸ் பண்ணாமல் எடுக்க சொன்னாங்க. எனக்கு 1 மாதத்துக்கு டேப்லெட் முடிஞ்சிருச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது அவங்க எந்த ஒரு டெஸ்ட்டுமே எடுக்காமல் அகெயின் இன்னொரு மந்த்துக்குமே ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஸோ நான் செகண்ட் போர்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது எனக்கு திரும்பவும் எனக்கு பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டே வர சொன்னாங்க. நான் போனேன். அதே மாதிரி அகெயின் எனக்கு ப்ரோலாக்டின் ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த தடவை நானோகிராம் பர் மில்லி லிட்டருக்கு 17 தான் இருந்துச்சு. ஸோ குறைஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த டேப்லெட் எடுத்துக்கும் போதே கேபர்கோலின் 5 mg டேப்லெட் எடுத்துக்கும் போதே எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஆக ஆரம்பிச்சது. எப்பொழுதும் போல் பீரியட் பிளட் ஃப்ளோவும் இருந்துச்சு. எனக்கு அதுலேயே தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு நம்மளுடைய ஹார்மோன் வந்துட்டு செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நமக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிட்டாலே ஓவலேஷன் கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரோலாக்டின் அதிகமாக இருக்கும்போது எந்த மாதிரியான ஃபுட்டை நான் அவாய்ட் பண்ணேன்னா, ஒன்று வெந்தயம். ப்ரோலாக்டின் அதிகமாக இருக்கிறவங்க வெந்தயம் எடுத்துக்கவே கூடாது. வெந்தயம், பேரிச்சம்பழம், பால் ஐட்டம் ப்ளஸ் சுகர் ஐட்டம், இந்த 4மே நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். டோட்டலாகவே விட்டுட்டேன், எடுத்துக்கல. இந்த 2 மந்த்துக்கு மட்டும் நான் எடுத்துக்கல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபுட்டில் எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருக்குது. எனக்கு டிஸ்சார்ஜ்னால் அப்படி லிக்விட் டைப்பெல்லாம் வராது. ஒரு மாதிரி நிப்பிளில் வந்துட்டு டாட்டாக ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். அதை பார்த்துட்டு நான் வேறு ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு வேறு ஏதோ ஒன்று பெருசாக வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு இப்போ வந்துட்டு எல்லாமே சரியாயிடுச்சு. நான் வந்துட்டு டேப்லெட் சாப்பிட்டே ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரியாயும் 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு நிப்பிள் அந்த டாட்டாகவே இருக்கும். நான் அகெயின் எதனாலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும்போது அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, நிறையா பேர்த்துக்கு அது இருக்கும், ஆனால் உங்களுக்கு ப்ரோலாக்டின் லெவல் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்ஸ் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட மெயினான சிம்டம் என்னன்னா நிப்பிள் டிஸ்சார்ஜ். நிப்பிளில் வந்துட்டு தண்ணி மாதிரி ஒரு ஒயிட்டாவோ இல்லை ஒரு லிக்யூட் மாதிரி ரொம்ப நிறையாலாம் வராது.
சும்மா கொஞ்சோண்டு துளி துளியாக கொஞ்சோண்டு வந்துட்டுருக்கும். அப்படி வந்தாலோ இல்லை வந்துட்டு எனக்கு பீரியட்ஸே வரலை, நான் இந்த மந்த் ஃபுல்லாக பீரியட்ஸே ஆகலை, அதையும் மீறி பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 1 டே தான் படுது, ½ டே தான் படுது அப்படின்னு இருந்தாலும் சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நிப்பிள் டிஸ்சார்ஜும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்துட்டு பீரியட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுமே இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் போய் ப்ரோலாக்டின் டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு வந்துட்டு டிஸ்சார்ஜ் எல்லாம் பெருசாக அந்தளவுக்கு இல்லை, ஆனால் எனக்கு பீரியட்ஸ் மட்டும் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் டோட்டலாகவே என்னென்ன ஹார்மோன் ப்ரெக்னென்சிக்கு தேவையோ அது எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போகிற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே நீங்கள் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க.